திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசியது போல் காங்கிரஸ் இல்லைன்னா அவர்களால் மெஜாரிட்டி எல்லாம் போக முடியாது. 70லேருந்து 80 சீட்டு போகலான்னு அதை தாண்ட முடியாது. காங்கிரஸுக்கு ஒரு தொகுதியில் 3000லேருந்து 10,000 15,000 வரைக்கும் சில தொகுதிகள் வரைக்கும் இருக்குது த்ரூ அவுட் த ஸ்டேட். அதனால் அதை இழக்கிறதுக்கு திமுக கண்டிப்பாக விரும்பாது. ஆனால் ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார்கள். கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய பிறகு ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வரும் நாட்களில் அந்த பிரச்சனை தீரும் என்று தான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக கூட்டணி உடையாது. அதாவது ஒரு ஒரு ட்ரஸ்டட் ஆலின்னு கடந்த 22 ஆண்டுகளில் ஒரு தேர்தலை தவிர 8 தேர்தல்களில் அவங்க இவங்களோட இருந்திருக்காங்க. திமுகவோட 4 மக்களவைத் தேர்தல்கள், 4 சட்டமன்ற தேர்தல்கள், 2004, 2009, 2019, 2024 4 மக்களவைத் தேர்தல்கள், 2006, 11, 16, 21 4 சட்டமன்ற தேர்தல்களில் கூடவே இருந்திருக்காங்க. 8 தேர்தல்களில் 22 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலம் இருக்கக்கூடிய அரசியல் உறவு அது. அதனால் அது உடையாது.